வணக்கம். மூலிகை மருத்துவம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். இன்று நாம் பார்க்க போகும் மூலிகை சிவனார் வேம்பு. சிவனார் வேம்பு என்ற ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதல்ல மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி வாங்க, சிவனார் வேம்பு என்ற மூலிகையோட மருத்துவ பயனை பார்க்கலாம். இதோட அறிவியல் பேர் பார்த்திங்கன்னா இண்டிகோஃபெரா அஸ்பர்டேசியே அப்படின்ற அறிவியல் பெயர் கொண்டது. இதோட குடும்ப பேர் பார்த்திங்கன்னா ஃபபாசே குடும்பத்தை சார்ந்தது. இதோட வேறு பெயர்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவன் வேம்பு, காந்தாரி, ஈசனார் வேம்பு, சிவனார் வேம்பு, அன்றெரித்தான் பூண்டு, சிவன் வேம்பு, சிவன் மூலி அப்படின்னு சொல்லி பல பேர் இருக்குது. இது எங்கெல்லாம் வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிவனார் வேம்பு மூலிகையானது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் காணப்படக்கூடிய ஒரு அரிதான மூலிகையாக இப்போ ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் அது மட்டும் தரிசு நிலங்களில் செம்மண் பூமியெல்லாம் அது மட்டும் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் அரிதாக கிடைக்கக்கூடியதாக மாறிவிட்டது. அழிஞ்சிக்கிட்டே வருது. அதுதான் வேற என்ன. இதை சாதாரணமாக செம்மண் கலந்த சரளை நிலங்களில் இதை பார்க்கலாம். காடு பகுதிகளில் பார்க்கலாம். மலை அடிவாரங்களில் இந்த மூலிகை அதிகமாக கிடைக்கும். இந்த தாவரத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு 3 அடி உயரம் வரையிலும் வளரக்கூடிய ஒரு தாவரமாக இருக்கும். இது மலை அடிவாரங்களில் அதிகமாக காணப்படும். இந்த தாவரம் செடியில் அடியிலிருந்தே பல கிளைகள் பரப்பி புதர் போல வளரக்கூடியதாக உள்ளது. இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். அதாவது நம்ம செப்பு நெரிஞ்சில் மூலிகை அதோட பூ போலவே இந்த சிவனார் வேம்பு மூலிகையோட பூ காணப்படும். இதோட தண்டு பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும். இலையெல்லாம் சாம்பல் நிறத்தில் சாம்பல் கலந்த பச்சை நிறத்தில் இதோட இலைகள் காணப்படும். இலைகள் மிகவும் சிறியதாக இருக்கிறதால இதோட தண்டு பார்த்திங்கன்னா ஒரு காஞ்சி போன மெலார் மாரியே தெரியும். இதோட இலைகள் சிறியதாக மூடனமடியாக இருக்கும். அது செடியோட மாற்றடுக்கு வரிசையில் செடியில் இருக்கும். இதோட பூக்கள்லாம் தனித்தனியாக காணப்படும். இதன் இலைகள் சிறிதாக இருக்கிறதால தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு இது ஒரு செடி மாதிரியே தெரியாது. ஒரு காஞ்சி போன செடி மாரி நமக்கு தெரியும். மேலும் இதில் நீர் சத்துலாம் அதிகமாக இருக்காது. இதோட தண்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உறுதியாக இருக்கும். நீர்ச்சத்து இல்லாத காஞ்சி போன செடி மாரி தெரியறதால இந்த மூலிகையை அப்பயே பிடுங்கின அன்றைக்கே கொளுத்துனா கூட நல்லா சுடர் விட்டு எரியும். அதாவது பச்சையாக இருக்கும்போதே கொளுத்தலாம், நல்லா எரியும். அதனால தான் இந்த மூலிகைக்கு அன்றெரித்தான் பூண்டு அப்படின்ற பெயர் கூட இருக்குது. இதோட காய்கள் பார்த்திங்கன்னா மிகவும் சிறிதாக இருக்கும். அவுரி செடியில் இருக்கிற காய்கள் போலவே இதோட காய்கள் காணப்படும். அந்த காய் உள்ளார கடுகு போல் சின்னதாக விதைகள் காணப்படுகிறது. இந்த மூலிகை பார்த்திங்கன்னா விதைகள் மூலமாக தான் தன்னோட இனத்தை விருத்தி செய்யுது. இந்த மூலிகையோட அனைத்து பாகமும், அதாவது இலை, பூ, தண்டு, காய், வேர் என்று அனைத்து பாகமும் சமூலமும் மருந்தாக பயன்படுகிறது. இந்த மூலிகையை பயன்படுத்தி என்னென்ன நோய்களை சரியாக்கலான்னு பார்த்திங்கன்னா சொறி, சிரங்கு, படர்தாமரை போன்ற தோல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழுநோய், உடல் எரிச்சல், குடல் புண்கள், கட்டிகள், வீக்கங்கள் ஆகிய நோய்களுக்கு இது மருந்தாக பயன்படுகிறது இந்த சிவனார் வேம்பு மூலிகை. மேலும் பல்வலி, கிரந்தி புண்கள், சிலந்தி புண்கள், சிலந்தி கட்டிகள் ஆகியவற்றை சரியாக்குவதற்கும் பூச்சிக்கடிகளின் விஷத்தை இறக்குவதற்கும் இது மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இதோட மருத்துவ முறை என்னான்னு பார்த்தீங்கன்னா சிவனார் வேம்பின் வேரை சுத்தம் செய்து சாதாரணமாகவே சும்மாவே வாயிலிட்டு மென்று வர பல் ஆட்டம், ஈர்களில் உள்ள வீக்கம், ஈர்களில் இரத்தம் வடிதல், வாயில் உள்ள ரணங்கள் ஆகிய அனைத்தும் சரியாகும். இந்த சிவனார் வேம்பு மூலிகையை எடுத்து கரியாக்கி, அதாவது நெருப்பிட்டு கொளுத்தி அதை கரியாக்கி அந்த கரியை எடுத்து தேங்காய் எண்ணெய் கூட குழைச்சி
நம்ம வந்து சொறி, சிரங்கு, கரப்பான் போன்ற பல தோல் நோய்களுக்கு பயன்படுத்தி வரும்போது அவை அனைத்தையும் வந்து குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக வந்து இந்த சிவனார் வேம்பு மூலிகை கருதப்படுகிறது. இதோட சமூலத்தை எடுத்து, அதாவது இந்த மூலிகையோட பூ, காய், தண்டு, வேர் ஆகிய எல்லாத்தையும் எடுத்து அது கூட வந்து வெண்ணெய் சேர்த்து நன்றாக அந்த மூலிகையை வந்து மைய அரைத்து கிரந்தி கட்டுகளுக்கு மேல் தடவி வரும்போது அந்த கிரந்தி கட்டுகள் வந்து சீக்கிரம் கரைஞ்சி போகும். மேலும் இந்த மூலிகையோட சமூலத்தை இடித்து சூரணமாக்கி தேவையான அளவு கற்கண்டு பொடி சேர்த்து 1 ஸ்பூன் அளவு எடுத்து பசும்பாலுடன் கலந்து குடித்து வரும்பொழுது தொழுநோய் வந்து படிப்படியாக குணமாகும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய மூலிகையாக வந்து இது வந்து உள்ளது. இந்த சிவனார் வேம்பு மூலிகையை வந்து கஷாயம் தயாரித்து குடித்து வரும்போது கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் மூட்டு சம்பந்தமான பிரச்சனைகள், புற்றுநோய்கள், குஷ்டம், இரைப்பு நோய் போன்ற அனைத்து நோய்களையும் வந்து நம்மகிட்ட வந்து நெருங்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு மூலிகையாக வந்து இந்த சிவனார் வேம்பு மூலிகை உள்ளது. இந்த சிவனார் வேம்பு மூலிகையோட சமூலத்தையும் வந்து சுத்தம் செய்து தண்ணீர் சேர்க்காமல் நல்லா அரைச்சி சிறிது பசுவெண்ணெய் கூட மட்டும் சேர்த்து மை போல அரைத்து அந்த அரைத்த விழுதை வந்து எடுத்து புறையோடிய புண்கள் மேல், சிலந்தி புண்கள் மேல், கிரந்தி புண்கள் மேல் வைத்து கட்டி வரும்போது அந்த புண்கள் அனைத்தையும் வந்து சரி செய்யும். விரைவில் வந்து சரி செய்யும் குணமுடையது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளருக்கு மூலிகை, சிவனார் வேம்பு, கொடிவேலி, குளிர்பாலை, கருவேல் மரத்தோட கொழுந்து இவற்றை எல்லாம் வந்து தனித்தனியாக வந்து எடுத்து சூரணம் செஞ்சு அப்புறமேட்டுக்கு ஒன்றா கலந்து 2 கிராம் அளவு எடுத்து காலை மாலை என்று 1 வாரம் சாப்பிட்டு வரும்போது பூச்சிக்கடி, வண்டுக்கடி, பூரான் கடி, எலிக்கடி, ஓணான் கடி போன்ற சிறு ஜந்துக்களின் விஷக்கடிகளை வந்து முற்றிலுமாக விஷத்தை முறிக்கும் குணம் வந்து இந்த சிவனார் வேம்பு மூலிகைக்கு உள்ளது. மேலும் இந்த சிவனார் வேம்பு மூலிகையோட இலையை வந்து அரைச்சி கட்டிகள் மேல் கட்டி வரும்போது அந்த கட்டி வந்து பழுத்து ஆறி உடைஞ்சி ஆறிவிடும். இல்லைனா வந்து அந்த கட்டி வந்து அப்படியே அமுங்கிடும். சிவனார் வேம்பு மூலிகையின் வேர், அவ்ரி செடியின் வேர், இதோ 2த்தையோட சேர்த்து மிளகு சேர்த்து சூரணம் செஞ்சு 3 குன்றின் மணி எடை அளவு எடுத்து பாலுடன் பருகி வரும்பொழுது இந்த சூரணத்தை வந்து எடுத்து சுண்ணாம்பு கலந்து குழைச்சி சிலந்திக்கடி, தேள்கடி, சிறு பாம்புகளின் கடிவாய்களில் வைத்து கட்டி வரும்போது இது உள்ளுக்கு சாப்பிடும்போதும் வந்து அந்த விஷத்தை எல்லாம் முறித்து வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாக வந்து இந்த சிவனார் வேம்பு மூலிகை வந்து உள்ளது. இது தோல் நோய்கள் அதிகம் உள்ளவர்களை வந்து, அதாவது சொறி, சிரங்கு, தேமல், ஊறல், படை போன்ற பிரச்சனை வந்து அதிகம் இருக்கிறவங்க வந்து இந்த மூலிகையை வந்து இரவில் வந்து பானையில் கொண்டு வந்து இந்த தண்ணியை வந்து பானையில் இருக்கிற தண்ணியில் வந்து இந்த மூலிகையை போட்டு ஊற வச்சு பகல் நேரத்தில் வந்து இந்த தண்ணீரை வந்து குடிக்கிற தண்ணீருக்கு பதிலாக வந்து இந்த தண்ணியை வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேற்சொன்ன அனைத்து தோல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் சரியாகும். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து சிவனார் வேம்பு அப்படின்ற ஒரு அற்புதமான மூலிகையை பற்றி பார்த்தோம். இதை பயன்படுத்தி வந்து நம்ம வந்து எப்படி வந்து நம்மளை வந்து தற்காத்து கொள்வது, நம்மளை வந்து எப்படி வந்து ஒரு காயகல்பமாக வந்து நம்ம உடம்ப மாற்றுவது அப்படின்றத வந்து முழுசாக பார்த்தோம். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு மூலிகை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம மூலிகை மருத்துவம் அப்படின்ற யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.